அந்த இரவு காட்டில் நிலா பளிச்சென்று பிரகாசித்தது. அந்த இருள் நிறைந்த காட்டு நடுவே சின்ன குரங்கு லூனா தைரியமாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு பொன் நிற சாவி இருந்தது. அந்த சாவிதான் அவள் குடும்பத்தை மீட்கும் ஒரே நம்பிக்கை. ஆனால் ஒரு கரும் நிழல் விலங்கு லூனாவின் குடும்பத்தை பிடித்து மாயக்கூண்டில் அடைத்துவிட்டது. சின்னவளாக இருந்தாலும் லூனா தைரியமாக காட்டின் வழியாக ஓடினாள். பாறைகள் தாண்டி, கொடிகளில் ஆடி, ஒளிரும் பூச்சிகளின் வழிகாட்டுதலோடு அவள் பயணம் தொடர்ந்தது. இறுதியாக பழமையான கோவிலின் வாயில் வந்தால் நடுங்கும் கையால் பொன் சாவியை பூட்டில் வைத்தாள். கடக் கடக் என்று ஒலி எழுந்தது. பெரிய கதவு திறக்க உள்ளே அவள் குடும்பம் கண்ணீரோடு காத்திருந்தது. அந்த நேரமே கரும் நிழல் விலங்கு கோபமாக அவள் முன்னே வந்தது. சின்னவளானாலும் லூனா அஞ்சவில்லை. என் குடும்பத்தை விடு, இல்லையெனில் உனக்கு நண்பன் கிடையாது என்று சத்தமாக கூறினான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கரும் நிழல் மெதுவாக புகையாக மாறி மறைந்தது. காடு முழுவதும் நிம்மதியடைந்தது. லூனா ஓடிப்போய் தனது குடும்பத்தை அணைத்துக் கொண்டாள். மகிழ்ச்சி கண்ணீரோடு அவர்கள் ஒன்றிணைந்தார்கள். பறவைகள் பாடின, நிலா பிரகாசித்தது. லூனா தன் தாயின் தோளில் பெருமையாக அமர்ந்தாள். அந்த இரவு காடு முழுவதும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. தைரியம்தான் வெற்றி.